எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போறீங்களோ அப்போ உங்க வீட்டு நிலைவாசலை தாண்டி தான் போவீங்க. அதாவது மெயின் கதவு, வீட்டுடைய மெயின் கதவு இருக்கக்கூடிய அந்த நிலைச்சட்டத்தை நம்ம எப்பவும் மிதிக்க மாட்டோம், தாண்டி தான் போவோம். அப்படி தாண்டி போகும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனீங்கன்னா போற காரியத்துல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும். நினைத்தது நினைச்சபடியே நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்து இருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை குறைந்தது 3 முறை நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. இதை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டாகிறத உங்களால நிச்சயமா உணர முடியும். வீட்டை விட்டு இப்ப வெளியில போகும்போது முதல்ல உங்க வலது காலை வெளியில எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னவோ அந்த பெயரை சொல்லி வசி வசி அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் சாஸ்தா அப்படின்னா ஓம் சாஸ்தா வசி வசி அப்படின்னு சொல்லணும். இப்ப ஐயனார் அப்படின்னா ஓம் ஐயனார் வசி வசி. பத்திரகாளி அப்படின்னா ஓம் பத்திரகாளி வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை நிலைவாசலை தாண்டும் போது 3 முறை சொல்லிட்டு போங்க. அதை மாதிரி பூஜைகளை எப்பெல்லாம் விளக்கேற்றுறீங்களோ அப்பெல்லாம் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி வசி வசிங்கிற வார்த்தையை சேர்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும். நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நினச்சபடி நடக்கும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கே உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்காது. இதை நீங்கள் எல்லா நாள்லையுமே செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு திருப்பம் உங்களுக்கு உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.